ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அன்றாடம் அனுஷ்டிக்க வேண்டிய நெறியை அறிவிப்பது இப்பிரபந்தம். சர்வேஷாமேவ தர்மாணாம் உத்தமோ வைஷ்ணவோ விதிஹி என்றார்கள். அதாவது மற்ற நெறிகளைக் காட்டிலும் சிறப்பு பெற்றது வைஷ்ணவ நெறி. அதற்கு காரணம், ஒரு தினத்தில் உள்ள 60 நாழிகை காலத்திலும் செய்யும் செயல்களெல்லாம் பகவத் ஆராதனம் என்று காட்டுகிறது இந்நெறி. அகோராத்திரம் செய்யும் இந்த பகவத் ஆராதனத்தை 5 காலங்களில் செய்வதாக பிரித்தனர். பகவத் ஆராதனமாக 5 வேளைகளில் செய்ய வேண்டிய கிரிசைகளுக்கு விதாயகமான பிரமாணம் எது என்னில் ஏகாயன ஸ்ருதி. சாந்தோக்கியத்தில் பூமவித்யா பிரகரணம் என்று ஒரு பகுதி உண்டு. அதிலே நாரத மகர்ஷி தாம் அத்தியனம் பண்ணின வித்யைகள் எவையவை என்று கூறுகின்றார். எம் எம் வாகேஷ்வனுவாகேஷு நிஷத்சு உபனிஷத்சு ச யத்கிருணந்தி சுகர்மாணம் சத்தியம் சத்யேஷு வாமசு என்பது அந்த வாக்கியம். இதிலுள்ள நிஷத்சு என்பது ஏகாயன சாகையை குறிப்பதாக கொள்ளுவர். காஷ்மீராகம பிரமாணத்தில் ஏகாயன ஸ்ருதியும் அபௌருஷேயமானது என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏகாயன ஸ்ருதியை அடிமரம் என்றும் ரிக் முதலிய 4 வேதங்களை அதன் கிளைகளாகவும் கூறப்பட்டு உள்ளதால் 4 வேதங்களுக்கும் மூலமான இந்த ஸ்ருதியை பூர்வஸ்ரவகா என்று போதராஜனும் பலதேவாச்சாரியர் என்பவரும் கூறியுள்ளார்கள். ஆகம பிராமாண்யத்தில் ஆளவந்தாரும் பாஞ்சராத்திர ரக்ஷையின் முதலதிகாரத்தில் சுவாமி தேசிகனும் இது விஷயமாக ஏற்படக்கூடிய ஆக்ஷேபங்களுக்கு சமாதானம் கூறி பகவன் நிஷ்டர்களுக்கு இதுவே செய்யத்தக்கது என்று நிர்ணயித்துள்ளார்கள். மகாபாரதம், பகவத் சாஸ்திர சம்ஹிதைகள் ஏகாயன ஸ்ருதிக்கு உபபிரம்மணங்களானவை. ஸ்ரீபாஷ்யகாரரும் சரணாகதி கத்தியம், பகவதாராதன பிரயோகம், வைகுண்ட கத்தியம் இவைகளிலே இந்த முறையே அனுஷ்டிக்கத்தக்கது என்று உபதேசித்து உள்ளார். ஸ்ரீ வங்கிவம்சேஸ்வரர், நாராயணமுனி முதலிய ஸ்ரீபாஷ்யகாரருடைய சிஷ்ய பரம்பரையில் வந்தவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கான ஆன்மீக கிரந்தங்களை அருளியுள்ளார்கள். ஸ்ரீபாஞ்சராத்திர ரக்ஷையின் 2வது அதிகாரத்திலே பிரபத்தி நிஷ்டர்களும் கூட சுயம் பிரயோஜனமாய் இவ்வைஷ்ணவ தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். 3வது அதிகாரத்தில் அனுஷ்டான பிரகாரத்தை விரிவாக கூறியுள்ளார். சௌச்சம், ஸ்நானம், சந்தியோபாசனம் முதலிய சாமானிய தர்மங்களோடு கூடியதே பஞ்சகால பிரக்கிரியான இந்த வைஷ்ணவ தர்மம். இது வைஷ்ணவர்களுக்கே அசாதாரணமான நெறி.